ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, சுக்கான் கீரை வச்சு ஒரு கறி தான் செய்ய போகிறோம். என்னடா சுக்கான் கீரைன்னு சொல்கிறீங்களா? இந்த கீரை தாங்க. இந்த கீரை பேர் தான் சுக்கான் கீரை. தெலுங்கில் சுக்காக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை வச்சு தான் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு கறி செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் போல் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுப்பட்டதும் இதில் ஒரு 10-12 பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கந்தோம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிப்பியை. வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். சூப்பராக வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம். இதில் நாம் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரை புளிப்பாக இருக்கும், அதனால் நம்ம புளியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கரெக்டாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கீரை கட் பண்ணுற வேலை கூட ரொம்ப ஈஸிங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இந்த கீரை இலை வரைக்கும் கட் பண்ணி சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். அரிஞ்சு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்காதுங்க. ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி நாம் கீரையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும், சுருண்டு வந்துடும். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை போட்ட அடையாளமே தெரியாமல் நல்லா வதங்கி வந்ததும் இதில் காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைப்பேன், அதனால் 2.5 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக போடுறதுன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூனு தனியாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சுக்கான் கீரை கறி ரெடி ஆகிடும். சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய். தேங்க்யூ.